கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நண்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாள்ல கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், மத்தேயு 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதர்த்தினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியின் வாயிலாக நாம் என்ன செய்ய தெரிந்து கொள்ள போறோம் என்றால், நம் விசுவாசியா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம் விசுவாசியா இருக்க சொல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் குழப்பங்கள், ஏமாற்றங்கள் காரணமாக நம் அற்ப விசுவாசிகளா மாறுகிறோம். எடுத்துக்காட்டாக, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடல்ல பிரயாணம் பண்ணி போறார்கள். அவங்க போக சொல்ல இயேசு நித்திரையா இருந்தார். அவங்க பாதி தூரம் கடந்து போக சொல்ல ஒரு பெருங்காற்று, பெரு அலை உடைய படகை ஓடியது. அவர்கள் சிஷ்யர்கள் பயந்து போனார்கள், இடறி போனார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போனார்கள். அவர்கள் மணவாளனை நோக்கி நாங்கள் மடிந்து போக போகிறோமோ என்று அவரை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து அவரை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி கடலையும் காற்றையும் அதட்டினார். அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் தேவன் அற்ப விசுவாசிகள் என்று அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் என்றால், மணவாளனாக இயேசு அவரோடு இருக்க சொல்ல, அற்புதங்களை அதிசயம் செய்கிற இயேசு அவரோட இருக்க சொல்ல, அவர்கள் அவருடைய அற்புதத்தை மறந்து, அவருடைய வல்லமையை மறந்து இவர்கள் பயந்தார்கள். இதன் காரணத்தால் இயேசு இந்த வார்த்தை அவர்களுக்கு சொன்னார். இது ஒரு சத்தத்தை கேட்டுக் கொடுக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அலைகள் நம்மள மோத சொல்ல, பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில அடிக்க சொல்ல, நாம் சோர்ந்து போயிடும், நாம் விசுவாசத்தில் இடறி போயிடும். நாமளும் அற்ப விசுவாசியாக இருக்கிறோம். மணவாளனாக இயேசு நம்மோடு இருக்க சொல்ல நமக்கு எதற்கு அற்ப விசுவாசம்? இந்த சத்தியத்தின்படி இயேசு நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள். அற்ப விசுவாசத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு விசுவாச உள்ள வாழ்க்கையை வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.